உணர்வுகளின் உணர்வும் உழைக்கும் கவிஞர்களை நம்ம அழைக்கின்றோம். இப்பொழுது பல முனைவர் பாலசுந்தரி அம்மா அவர்களிடம் நம்மளுடைய அவை ஒப்படைக்கப்படுகின்றது. அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஐநில அன்பின் அக வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை கட்டமைத்து கொடுத்த தொல்காப்பியரை வணங்கி இக்கவிதை அரங்கம் தொடங்க. குடும்பம் அம்மா அடிகளாருடைய ஆட்சி உரை இருக்கிறது. 1 மணிக்கு அவருக்கு மௌனம் வருத்தமா இருக்கிறதுனால போயிடாதீங்க. அடிகளாருடைய ஆட்சி உரை ஒவ்வொரு அமர்வுகளும் தவறாம நமக்கு இருக்கும். ஆகையினால் இந்த சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா என அத்தனை உறவுகளும் இருக்கு நமக்கு. அங்கிள் ஆண்டி மட்டுமே இல்லை. அண்ணன் அன்பை மட்டுமே தருபவன். தாயாய் தந்தையாய் தங்கையை தாங்குபவன். தங்கை அண்ணனுக்கு அனைத்தும் செய்வாள். பார்த்து பார்த்து பணிகள் செய்திடுவாள். அத்தை மடி மெத்தை என அண்ணன் பிள்ளைகளை குஞ்சி மகிழ்வாள். தன் பிள்ளைகளாய் வளர்ப்பாள். குடும்ப வாழ்வில் இந்த இரண்டும் என்றும் உறுதுணையாய் வாழ்ந்திடும், மகிழ்ந்திடும். கண்ணனுக்கு தங்கையாய் குந்தி தேவி, ராமனுக்கு தம்பியாய் லக்ஷ்மணனும். அக்கா தங்கைகள் வளையமாய் ஒன்றுக்குள் ஒன்றாய் ஒட்டி ஒன்றுபட்டு இருப்பர். இப்படி இணைந்திருக்கும் உறவுகளால் அமைந்திருக்கும் குடும்பம். இதுவே நம் பாரதத்தின் பலம். ஒன்றுபட்ட இந்த உறவுகளால் அமைந்திருக்கின்ற இந்த குடும்பம் நம் நாட்டின் பலம். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ராமனுக்கு தம்பி படையே உண்டு. ராமாயணத்தில் 4வரும், பாரதத்தில் 5வரும் உன்னத உறவுகளாய் சாதித்த செயல்களை புராணங்கள் பேசும். துரியோதனின் துரோகத்திற்கும் 100 சகோதரர்கள் துணை நிற்பர். தர்மனின் வழி நால்வர் இணைந்திருப்பர். நலனும் தமயந்தியும் நல்ல கணவன் மனைவி. நற்றாய் செவிலித்தாய் என உறவுகளோடு இருந்தாள் சங்கத்தலை. தற்காத்து தற்கொண்டான் பேணி சொற்காத்து சோர்வின்றி வாழ்ந்தாள் வள்ளுவனின் வாழ்க்கை துணை நலம். இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதை சிந்தையாலும் தொடேன் என்று மனைவியை நேசித்த நல்ல கணவன் தசரதனின் மகன் ராமன். கணவனின் மீது வைத்த நம்பிக்கையே காவலாக வைத்து தன்னை காத்து கொண்ட சீதை சிறந்த மனைவி. கணவன் கணிகையிடம் சென்றாலும் கனிவுடன் நடந்து கொண்ட பார்வோற்றும் பத்தினி தெய்வம். பெய்யென பெய்யும் மழை போல நெருப்பு மழை அவள் கண் வசையில் கனந்து வந்தது. தாய் தந்தையருக்கு மகனாய் இல்லை, மகளாய் இல்லை. நல் மாமன் மாமிக்கு மருமகளாய் இல்லை. கணவனுக்காக மட்டுமே காத்திருந்த மனைவி அவள். வள்ளுவன் சொன்ன மகளை நிறைகாக்கும் மகள் பெண்மைக்கு தெய்வமாய் சென்னையில் கடற்கரையில் சிலையாய் நிற்கும் கண்ணகி. தொழுநோய் கொண்டாலும் தேசியம் சுகம் வேண்டும் என்றே ஆசைப்பட்டான் கடைமகன். கூடையில் சுமந்து சென்றாள் பெண்ணொருத்தி மனைவி. இந்த வேதனையை வெளியில் சொல்ல முடியவில்லை. நலாயினி நல்ல மனைவிதான். ஆனால் சாதனை படைத்த சரித்திர பெண்களின் வரிசையில் இருந்து நீக்கப்பட வேண்டிய வரலாற்று பெண் அவள். இப்படி எத்தனையோ உன்னத உறவுகள் வளர்ந்த கதை புராணத்திலும் வரலாற்றிலும்
நம் வழிகாட்டிகள். நம் நவீன உலகில் மாற்றங்கள் உண்டு, எனினும் உறவுகளின்றி நாம் உண்டோ? உறவுகளின்றி நாம் உண்டோ? உன்னத உறவுகளை பாடும் ஒரு கவியரங்கம் இப்பொழுது தொடங்குகின்றது. ஏற்பாடு செய்த காளிப்பன் ஐயா அவர்களுக்கும், தொல்காப்பிய குடும்பத்தின் தந்தையாய் தமையனாய் வழிநடத்தி செல்லும் ஐயா அவர்களை வணங்கி கவியரங்கை துவங்குகிறோம். அண்ணனுக்கு தந்தை இவர், கவி பாடும் மங்கை இவர், பெயரே ஒரு கவிதை. கவி பாடும் மங்கை இவர் பெயரே ஒரு கவிதை. கவி பாரதி கலைநிலா அவர்கள் அண்ணனை பாட வருகின்றார். முத்தமிழுக்கு முதல் வணக்கம். முத்தமிழுக்கு முதல் வணக்கம். அவை பெரியோர்களுக்கு பணிவான வணக்கம். கவி பெருமக்களுக்கு கவின் வணக்கம். பாவகை என்சீர் விருத்தம். உன்னத உறவுகள். அண்ணன் அன்பினாலே பின்னவரை ஆள்பவனாம் அண்ணன். அரவணைப்பின் உதாரணமாய் அறியப்படும் மன்னன். தன்னலமே இல்லாத தலைமகனும் ஆவான். தலையெடுத்து குடும்பத்தின் தரமுயர்த்தும் போவான். உன்னதமாம் உறவுகளை ஒன்றிணைக்கும் மேய்ப்பன். உரிமையுடன் தவறுகளை சுட்டுகின்ற தூயன். கண்ணனிலும் மொழி பேசி கதைகளையும் சொல்வான். கண்டிப்பும் அக்கறையும் கலந்து நம்மை வெல்வான். தட்டியுமே கேட்டிடுவான் தப்புகளை அன்பால். திட்டியுமே நெறிப்படுத்தும் திண்ணனவன் சென்னான். கட்டியுமே அன்பாலே காக்கின்ற கந்தன். கடமையினை நிறைவேற்றும் பண்டிகத்தில் கண்ணன். தொட்டிடுவான் உயரத்தை தம்பியுண்டு பின்னால். தோள் தருவான் துயரத்தில் துணை நிற்பான் முன்னால். மட்டில்லா மகிழ்ச்சிகளை மனையுள்ளோர் காண மனவாழ்வை தள்ளி வைப்பான். மனவருத்தம் காட்டான். தாய் தந்தை தடுமாற தன் கரமும் தருவான். தாயுமான தமையனுமாய் தங்கை சீர் செய்வான். வாய் வார்த்தை மீறாது வாக்குறுதி ஏற்பான். வான்வீழும் மழையெனவே வசந்தத்தை நூற்பான். தேய்பிரையாய் உழைப்பாளே தேகமுமே மாறி தோரணமாய் முதல் நிற்பான் தெளிந்த முகம் காட்டி. நோய் கண்ட உடன்பிறப்பால் நொறுங்கியுமே நோவான். நேசக்கரம் நீட்டுகின்ற நெய்மணமும் கொண்டான். மூத்த பிள்ளை எல்லோர்க்கும் முன்மாதிரி ஆனான். மேன்மை மிகு குணத்தாலே மதிப்புகளை பெற்றான். நேத்திரத்தில் உடன்பிறப்பை நேர்பாதி கொள்வான். நேயமுடன் மகவிற்கு நிகர்பாதி என்பான். சாத்திரங்கள் கூறாத சுயம்பானான் தன்னால். சிங்கநடை பயில்கின்றான் சுற்றத்தார் முன்னால். ஆத்திகரும் வணங்குகின்ற ஆண்டவனின் அம்சம். ஆதரவில் அனுசரிப்பில் ஆதிகர்ணன் வம்சம். ஆத்திகரும் வணங்குகின்ற ஆண்டவனின் அம்சம். ஆதரவில் அனுசரிப்பில் ஆதிகர்ணன் வம்சம். நல்ல வாய்ப்பிற்கு நன்றிகள். வாழ்த்துகள். அண்ணன் நேசக்கரம் நீட்டுகின்றவன், தன் மனநாளை தள்ளி போடுகின்றவன். அண்ணன் திருமணம் முடிந்து விட்டால் அண்ணியின் கணவனாகி விடுவான். அதனால் அவனுக்கு அச்சம். திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே இருப்பான். குடும்பத்தின் மீது உள்ள பாசம்தான் இது. அடுத்ததாக அண்ணாமலை அப்பாவை பாட வருகின்றார். அனைவருக்கும் அப்பா அண்ணாமலையான், திரு அண்ணாமலையான். இவர் 2 பிள்ளைகளுக்கு அப்பா. அப்பா ஆனதுன்னு தான் தெரியும் நம்ம அப்பா பட்ட பாடு. அதை பாட வருகின்றார் கவிஞர் அண்ணாமலை. என்னுடைய கல்லூரி பேராசிரியராக நாகரத்னம் அம்மா இருந்தபோது அவரிடம் படித்த மாணவர். அவரை வணங்கி அவையோரையும் வணங்கி
நான் என்னுடைய கவிதையை தொடங்குகிறேன். அவர் எனக்கு 8 தொகை நூல்களை சொல்லிக் கொடுக்கும் போது அதை தொகுப்பிக்கும் போது தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர். ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் 100-200 ஆண்டுகள் கூட இடைவெளி இருக்கலாம். அதெல்லாம் ஆய்வுக்கு உரியது. அதை தொடங்கும் போது சொன்னாங்க, எங்களுக்கு அந்த நினைவு வந்துச்சு. சரி, அடுத்தது என்னுடைய கவிதை. அப்பா கைப்பிடித்து நடக்க கற்று தந்தவர் அல்ல அவர், கைப்பிடித்து நடக்க கற்று தந்தவர் அல்ல அவர், விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்க கற்று தந்தவர், விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்க கற்று தந்தவர் அவர். தன் கனவை தனக்குள் புதைத்து மறைத்து என் கனவை நினைவாக்கியவர், தன் கனவை தனக்குள் புதைத்து என் கனவை நினைவாக்கியவர் அவர். அப்பா என்ற சொல்லுக்குள் அடக்கிவிடவில்லை உங்கள் அன்பு, அந்த சொல்லை உச்சரிக்கும் போதே என் இதயம் ஒரு கவிதையாகிறது. நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரவில்லை அப்பா, நான் கேட்காமலேயே எனக்கு தேவையான வாழ்வை தந்தவர் என் அப்பா. என்னுடைய கவிதையை நிறைவு செய்கிறேன். எனக்கு ஒரு சிறு ஐயம் இந்த அவையில கேட்கிற தெரிந்தவர்கள் பதில் சொல்லுங்க. பகுபத உறுப்பினத்துல 6 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம்னு. பகுதியும் இடைநிலையும் சேரும் போது சந்தி ஒன்று உருவாகிறது. சந்தியே விகாரமாக இருக்கும் போது ஏன் இன்னொன்று விகாரத்தை தொல்காப்பியர் பயன்படுத்தினார் என்ற விளக்கத்தை எனக்கு அறிந்தவர்கள் சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பகுதியும் இடைநிலையும் சேரும் போதே சந்தி உருவாகுது. தோன்றல், தெரிதல், கெடுதல்னாவே அது விகாரம். அப்போ ஏன் தொல்காப்பியர் சந்தி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் விகாரம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார் என்பதை இந்த விளக்க தெரிஞ்சதுன்னா இந்த கவியரங்கம் முடிஞ்சதுக்கு பிறகு சொன்னால் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி. விழுந்தால் எழுந்து நடக்க வைப்பார், வாழ்க்கையே தந்தவர் தந்தை. வார்த்தைகளால் வாழ்த்தினார் அப்பாவை. அண்ணாமலைக்கு நன்றி. இந்த உறவு என்றாலே நெகிழும் நெஞ்சம், உள்ளம் உருகும். சும்மா சும்மா சொன்னாலே சுகமாக இருக்கும். அனைத்து உயிர்களுக்குமே உன்னத உறவு. உறவின் பெயரை சொல்ல வேண்டுமா என்ன? அம்மா. கவிஞர் பெயரை சொல்கிறேன். கவிஞர் பிரேமலதா உடனடி கவிஞராக இங்கே வந்திருக்கின்றார். அவரை வருக, அம்மாவை பற்றி கவி தருக என்று கூறுகிறது. அப்படியே முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். நான் எழுதிய கவிதை அல்ல, இருந்தாலும் வாசிக்க வந்திருக்கிறேன். அம்மா. ஆதி அந்தமில்லாத அன்பின் வடிவம், ஆதி அந்தமில்லாத அன்பின் வடிவம், ஜோதி வடிவாக என் வீட்டின் தெய்வம், ஜோதி வடிவாக என் வீட்டின் தெய்வம். விண்ணில் தோன்றும் விண்ணின் நீ, விண்ணில் தோன்றும் விண்ணின் நீ, மண்ணில் தோன்றும் புதையல் நீ, மண்ணில் தோன்றும் புதையல் நீ. கருவிலே எனக்கு முகவரி தந்தாய், கருவிலே எனக்கு முகவரி தந்தாய். உருவம் கொடுத்து என்னை உலகிற்கு தந்தாய், உருவம் கொடுத்து என்னை உலகிற்கு தந்தாய். தியாகத்தின் மறு உருவம் உந்தன் குணம், தியாகத்தின் மறு உருவம் உந்தன் குணம். தன்னம்பிக்கையின் சிறப்பு உந்தன் குணம், தன்னம்பிக்கையின் சிறப்பு உந்தன் குணம். இமைகள் மூடாது இரவில் என்னை காத்தாய், இமைகள் மூடாது இரவில் என்னை காத்தாய். சுமைகள் யாவும் புன்னகையோடு சுமந்தாய், சுமைகள் யாவும் புன்னகையோடு சுமந்தாய். சீரும் சிறப்பும் எனக்கு தந்தாய், சீரும் சிறப்பும் எனக்கு தந்தாய். பேரும் புகழும் சேர்த்து தந்தாய் அம்மா, பேரும் புகழும் சேர்த்து தந்தாய் அம்மா. காலமெல்லாம் கடவுள் போல, காலமெல்லாம் கடவுள் போல என்னை காத்து வந்தாய் அம்மா. கோடி நன்மைகள் தந்த இறைவி, கோடி நன்மைகள் தந்த இறைவி.
தேடி வந்த என் வாழ்வின் தலைவி, தேடி வந்த என் வாழ்வின் தலைவி, ஆயுள் முழுதும் உன் பாதம் போற்றுவேன், ஆயுள் முழுதும் உன் பாதம் போற்றுவேன், வாழும் நாளில் உன்னை மகிழ்விப்பேன், வாழும் நாளில் உன்னை மகிழ்விப்பேன். வழித்தடுமாறி நான் விழும்போதெல்லாம், வழித்தடுமாறி நான் விழும்போதெல்லாம் மொழியாய் உன் வார்த்தை தேற்றும் என்னை, மொழியால் உன் வார்த்தை தேற்றும் என்னை. பிரம்மன் படைத்த அழகி என் அம்மா, பிரம்மன் படைத்த அழகி என் அம்மா, பொறுமையின் சிகரமாய் விளங்குவது என் அம்மா, பொறுமையின் சிகரமாய் விளங்குவதும் என் அம்மா. அம்மா நன்றி. விண்ணில் தோன்றும் விண்மீன் அம்மா. எல்லோருமே இந்த வார்த்தை கேட்டாலே அப்படியே சுவைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம். பிரம்மன் படைத்த அழகி அம்மா எந்த வயதிலும் அழகாக இருப்பார். மிக அழகாக வாசித்த கவிதையை பிரேமலதா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது, மறந்தும் கூட மனைவியை அழைத்து வந்ததில்லை. தொல்காப்பிய பேரவைக்கு கவிமேடையில் மனைவியை நினைந்து நினைந்து கவிபாட வருகின்றார் கவிஞர் அரங்கசாமி. வாருங்கள், அரங்கம் தாக்கு. மனைவியை பத்தி கவிதை நான் நினைச்சேன் 2 பேர் போட்டிருந்தேன் மனைவியை பற்றி கவிதை எழுதுவதால் சற்றே தயக்கம்தான். தமிழுக்கு வணக்கம், அன்னை தமிழ் பட்டாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் அதுக்காக வள்ளுவர் துணை எடுத்துக்கிட்டேன். புகழ் புரிந்த எல்லோருக்கு இல்லை இகழ்வாரோர் முன் ஏற்போல் வீடு நடை, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விடா பெண். இது பெண்ணுக்கு அவர் கொடுத்துருக்கு. சரி, நன்றி. மனைவி கவிதையின் தலைப்பு மனைவி. மனைவி பற்றி சொல்லும்போது சரி பரவாயில்ல, இருந்தாலும் தங்கியே சொல்லுவோம். மனைவி பற்றிய கவிதை, மனைவி பற்றிய கவிதை எழுதிடவே சிந்தித்தேன். வேண்டாம் எதற்கு வம்பு என்று எவரிடமாவது சாதித்து எழுதுவோமே என்று சாதித்தேன். எல்லோரும் புகழ்ந்திடவும் அஞ்சுகிறார்கள், குறை சொல்லவும் அஞ்சுகிறார்கள். இதுவே எனது குழப்பமும், இதுவே எனது குழப்பமும். பெண்ணின் மனம் கண்டு கவிதை பாட கண்ணதாசனானான், பெண்ணின் மனம் கண்டு கவிதை பாட கண்ணதாசனானான். பின் எதற்கு எனக்கு இந்த தலைப்பு? மனைவி நம் முகம் காட்டும் கண்ணாடியாம். கண்ணாடி என் பாஸ்கர். மனைவி நம் முகம் காட்டும் கண்ணாடி என் பாஸ்கர். சிரித்தால் சிரிக்கும், அழுதால் அழுகும், எதிர்த்தால் எதிர்க்கும், அன்பு செய்தால் அன்பு தரும் என் பாஸ்கர். அது பாரதிக்கு முன்பாக இருக்கலாம், வேண்டாம், கண்ணதாசனே போதும் எனக்கு. கண்ணதாசனை எடுத்துக் கொள்வோம். மனைவி இறைவன் கொடுத்த வரந்தானா. கவியரசன் கண்ணதாசன் பாடல் வரிகள். பரமனின் கழுத்து பாம்பாம், பரமனின் கழுத்து பாம்பாம், குடும்ப வண்டியில் ஒரு சக்கரமாம், குடும்ப வண்டியில் ஒரு சக்கரமாம். நான் பேச நினைப்பதெல்லாம் அவள் பேச வேண்டுமா, நான் பேச நினைப்பதெல்லாம் அவள் பேச வேண்டுமா, பேராசை கவிஞருக்கு. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர்வியரை புதையில் தேடி அறையும் முறையில் இதயம் தேடும் இன்னுயிரே என்கிறார். ஒரு சிலருக்கு மனைவி சோறு தருவதில் அன்னையாக, குடும்பத்தில் மந்திரியாக, இல்லறத்தில் இனிமையாக, கணையில் ஒழுப்பதில் காதலையாக, அன்பு காட்டுவதில் தோழியாக. ஏனோ எனக்கு இது ஒரு ஐயப்பாடு, ஏனோ எனக்கு இது ஒரு ஐயப்பாடு உண்டு. தொல்காப்பியரும் இடித்துரைப்பார் கிழவோல் என்கிறாரே. ஐயா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 14 வரைக்கும் எழுதிட்டு வராங்க, 32 வரைக்கும் மேலே எழுதிட்டு வாங்க அப்படின்னு. அதனால நிறைய எழுதுகிறது. மனைவி ஒரு முன் ஆண், மனைவி ஒரு முன் ஆண், பொறுப்பற்றவன், உருப்படாதவன், தங்கைச்சோர். மனைவி ஒரு முன்
பொறுப்பற்றவன் உருப்படாதவன் தண்டச்சோறு. எங்கிருந்தோ வந்தார் வீட்டிற்கு விளக்கேற்ற இன்று என் குலவிளக்கானார். எங்கிருந்தோ வந்தார் வீட்டிற்கு விளக்கேற்ற இன்று என் குலவிளக்கானார். எனக்கென்று ஒரு குடும்பம், எனக்கென்று ஒரு வாய் உணவு, எனக்கென்று ஒரு இரு மணலைகள், எனக்கென்று ஒரு வீடு, எனக்கென்று ஒரு மரியாதை, எனக்கென்று ஒரு உயிர். ஆனால் இன்று நான் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் உன்னதென்றோ என்று வாழ்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தொல்காப்பிய சமூகத்துக்கு நன்றி. வாய்ப்பு மனைவியை பாடுவதற்கு அவ்வளவு பயம். கண்ணதாசனை துணைக்கு அழைத்துக் கொண்டார். மனைவி முகம் காட்டும் கண்ணாடி. அகத்தின் இல்லத்தின் அழகை காட்டுகின்ற கண்ணாடி மனைவிதான். குடும்ப வாழ்வில் வண்டியினுடைய சக்கரமாக இருப்பவள். குடும்பம் உருவாக மனைவியே காரணம் என்ற ஒரு நல்ல செய்தியை அனைவருக்கும் இங்கே உரைத்து அமர்ந்திருக்கின்றார். வாழ்த்துகள். அடுத்தது, கூட்டு குடும்பத்தில் கடைசி குழந்தை, கடைக்குட்டி செல்லம் மாமாதான். சின்ன மாமனுக்கு சின்ன மருமகன் கடைக்கு செல்லும் பொழுதெல்லாம் அழைத்து செல்வார். கேட்டதெல்லாம் வாங்கி தருவார். பண்டிகை என்றால் மாமாதான் அங்கே நாயகன். கடை வீதி அழைத்து சென்று கண்டதெல்லாம் வாங்கி தருவார். ராட்டின தூணியில் ஏற்றிவிட்டு அழ அழ ஆட்டு வைப்பார். ஆறுதலாயும் அணைத்திருப்பார். பிறப்பு முதல் இறப்பு வரை சடங்குகள் சம்பிரதாயங்களோடு குடும்பத்தில் கலந்திருக்கும் ஒரே உறவு மாமாதான். மாமாவை பாட என் மாமா வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, உற்றது சில உரைத்திட உவந்து உரைகின்றேன் உங்கள் மனசில் விடுங்கள். பற்றுதனை கொண்டு என் கவினை கேட்டு அதில் குற்றம் அற்றதை விட்டுக் கொண்டு என்னை வாழ்த்துமாறு வேண்டுகிறேன். அனைவருக்கும் தலைமை கவிக்கு என்பது வணக்கம். அரங்கத்தை விமர்சிக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். தொல்காப்பியத்திற்காக வாழ்கின்ற தொல்காப்பியனார் காடுப்பனையா அவர்களை வணங்கி, அவருடைய மகனையும் வணங்கி என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். தலைமை கவிக்கு வணக்கம். கவிபாட காத்திருக்கும் கவிஞர்களுக்கும் கவிபாடி அமர்ந்திருக்கும் கவிஞர்களுக்கும் என் அன்பான வணக்கம். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கம். தலைமை கவிஞர்களுக்கு எனக்கு பொருத்தமான தலைப்பினை தந்துள்ளார்கள். என் தலைக்கு மாமா, உண்மையிலே நான் தான் அவருக்கு மாமா. மாமா உறவு மாமரம் போன்றது. மாமா உறவு மாமரம் போன்றது. மாமா, அத்தை, அக்காவின் மாமா, மனைவியின் அப்பா என கிளைகள் பல. மாமன் உறவுக்கு கிளைகள் பல உண்டு. கிளைகள் பல இருந்தாலும் உறவில் மகத்தான பெருமை மாமாவே. காது குத்திக்கொள்ள மாமன் மடி வேண்டும். காது குத்திக்கொள்ள மாமன் மடி வேண்டும். ஆனால் காது குத்தும் போது கத்தாமல் இருக்க வாயில் வாழைப்பழத்தை நுழைப்பது மாமன் கண்டுபிடிப்பு. குத்தாமல் இருக்க அழகா கத்தாமல் இருக்க மாமன் கண்டுபிடிப்பு தான் வாழைப்பழத்தை வாய வைக்கிறது. பூப்பு நீராட்ட சீர்கொண்டு வருவது மாமாவே. மனவரையில் பட்டம் கட்டி மகிழ வேண்டும், அது மாமாவால் தான் முடியும். ஆழ்கடலில் முத்தெடுக்கும் அக்காவின் மாமனுக்கு அறமாய் பிடித்திருக்கும் உயிர் கயிறு உறவு கயிறு அக்காவின் தம்பியே. ஆழ்கடலில் முத்தெடுக்கும் அக்காவின் மாமனுக்கு அறமாய் பிடித்திருக்கும் உயிர் கயிறு உறவு கயிறு அக்காவின் தம்பியே. மாமன் அன்பை கொட்டிட ஆசையை நிறைவேற்றும் அக்காவின் உறவு அலாதியானது. அறிவை கொண்டு அக்கா மகனை ஆளாக்கும் அற்புதமான உள்ளம் மாமனின் மனம். அறிவை கொண்டு அக்கா மகனை ஆளாக்கும் அற்புதமான உள்ளம் மாமனின் மனம். என் வாழ்க்கையிலே மாமா செய்த ஒரு பெரிய உதவியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கை வழக்கு போட்டு மின் வாரியத்தில் எனக்கு வேலை வாங்க வழிகாட்டியவர் என் சொந்த மாமா.
உதவியவர் சொந்த மாமன். வழிகாட்டி அவங்க எனக்கு பொருத்தமான தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க. மாமன் உறவு ஊட்டி வளர்ப்பான், படிக்க வைப்பான், பண்பை கொடுப்பான், குடும்ப பெருமையில் அழைத்து செல்வான். மாமன் உறவு ஊட்டி வளர்ப்பான், படிக்க வைப்பான், பண்பை கொடுப்பான், குடி பெருமையில் நடக்க வைப்பான், அழைத்து செல்வான். அக்கா பிள்ளைக்கு அன்பை காட்டுவதில் மற்றொரு மாமா. அக்கா பிள்ளைக்கு அன்பை காட்டுவதில் மற்றொரு மாமா, அவரே தாய் மாமா. மனைவியின் தம்பியை மகனாக நினைத்து வாழ்வில் வழிகாட்டி வெற்றியை அடைய வைத்து உளவார மகிழ்ந்த உன்னத படைப்பு மாமாவே. மாமா என்று வேறில்லை. மாமாவின் வெற்றிக்கு மாமிதான் காரணம். அதனால் ஆணோடு வெற்றிக்கு தான் பெண்ணே காரணம். அதனால் மாமா மாமி என்ற தலைப்பில் நான் மாமாவின் மட்டுமே கவிதை படித்து வந்திருந்தேன். அனைவருக்கும் கேட்டமைக்கு ரசித்தமைக்கு மிக்க நன்றி. கார்பனையாவுக்கு நன்றினை சாதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஆழ்கடலில் முத்தெடுக்கும் பொழுது அங்கே உயிர் கயிறு, அதை மாமனின் கயிறை மைத்துனன் மட்டுமே பிடிக்க வேண்டும். இது எழுதாத சட்டம். எத்தனை அருமையான அந்த குடும்ப உறவுகள் நம்மிடையே இருக்கின்றது. இது எவ்வளவு மகிழ்ச்சி. அந்த நினைவுபடுத்தினார். மிக்க நன்றி. அடுத்ததாக இவர் ஈர நிலம். ஆனால் கவிதைகள் மட்டுமே விளைந்து கொண்டே இருக்கும். அரைவை இயந்திரத்தில் நெல்மணிகள் கொட்டிக்கொண்டே இருப்பது போல இவரிடம் இந்த சொற்கள் கொட்டிக்கொண்டே இருக்கும். இதயத்தில் இருந்து கவிதைகளை கொட்டிக்கொண்டிருக்கும், உயிருள்ள கவிதைகளை கொட்டிக்கொண்டிருக்கும் இயந்திர கவிஞர் இவர். கவிஞர் ஈரநிலம் ஜீவானந்தம் அவர்கள் தங்கை என்ற தலைப்பில் பேச என்ற கவிதை பாட ஃபோன் பண்ணி இங்கே நின்று ஃபோன் பண்ணுறது. தெல்லிய தமிழ் நடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் அல்லுந்தோறும் சுவை உள்ளந்து உணர்ந்து உணர்வு கொள்ளும் வண்ணம் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் தந்த வள்ளுவத்தை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே என்னும் பாவேந்தரின் வரிகளை வழங்கி கவியரங்கர் தலைமை அரசு கலைக்கல்லூரி முன்னாள் தமிழ் பேராசிரியர் அம்மா பால சரஸ்வதி அவர்களையும் வணங்கி அனைவருக்கும் தாய் தமிழின் முதல் வணக்கம். கவிதையின் தலைப்பு தங்கை. அன்பெனும் பண்பில் உள்ளம் மகிழ்ந்து புன்னகை தந்திட கண் இமைபோல் உறவாய் வந்திட நிலவின் ஒளியாய் அன்பின் மொழியாய் ஆழம் மரம்போல் அண்ணன் என்ற உறவுக்கு வலிமை தரும் பாச உணர்வின் சிறப்பை பெறும் உறவுதான் தங்கை. நதி என்றால் அது கங்கையே, பாசமான உறவென்றால் அது தங்கையே. நதி என்றால் அது கங்கையே, பாசமான உறவென்றால் அது தங்கையே. மேன்மையான கருத்துக்கள் நல் அறிவை விதைப்பதைப் போல என்றும் மனதில் பாசத்தை விதைப்பது தங்கையே. நதியின் நீர்த்துளிகள் கடலை தேடி வருவதைப் போல் அண்ணன் என்ற உறவை தேடி, நதியின் நீர்த்துளிகள் கடலை தேடி வருவதைப் போல் அண்ணன் என்ற உறவை தேடி பாசத்தை பகிர்ந்து கொள்ளும் பண்பின் இலக்கணம்தான் தங்கை. மலர்கள் மலர்வது போல் தங்கையின் இதழில் புன்னகை காணும் போது உள்ளம் ஒளிரும் நிலவ. மலர்கள் மலர்வது போல் தங்கையின் இதழில் புன்னகை காணும் போதெல்லாம் உள்ளம் ஒளிரும் நிலவ. மதங்களை மறந்தால் மனிதம் பிறக்கும். தங்கை என்ற உறவு இருந்தால் மனம் துன்பத்தை மறக்கும். மதங்களை மறந்தால் மனிதம் பிறக்கும். தங்கை என்ற உறவு இருந்தால் மனம் துன்பத்தை மறக்கும். மலர்கள் மலர்ந்து நறுமணத்தை தந்து மனதுக்கு அமைதி தருவது போல்
அன்பை தருவதும் பாச உணர்வின் சிறப்பை பெறுவதும் தங்கையே. மலர்கள் மலர்ந்து நறுமணத்தை தந்து மனதுக்கு அமைதி தருவது போல் அன்பை தருவதும் பாச உணர்வின் சிறப்பை பெறுவதும் தங்கையே. கடல் இல்லை என்றால் வானம் மழை பொழியாது. தங்கை என்ற உறவு இருக்கும் வரை புவியில் பாசம் என்ற சொல் அழியாது. கடல் இல்லை என்றால் வானம் மழை பொழியாது. தங்கை என்ற உறவு இருக்கும் வரை புவியில் பாசம் என்ற சொல் அழியாது. நிலவின் ஒளி புவியில் விழுவதைப் போல் அன்பின் மொழி செவியில் விழும் தங்கை என்ற உறவார். நிலவின் மொழி புவியில் விழுவது போல் அன்பின் மொழி செவியில் விழும் தங்கை எனும் உறவார். நதி புவியில் தவழ்வது போல் அண்ணன் என்ற பாசத்தில் தவழும் பண்பின் இலக்கணம்தான் தங்கை. நதி புவியில் தவழ்வது போல் அண்ணன் என்ற பாசத்தில் தவழும் பண்பின் இலக்கணம்தான் தங்கை. வாய்ப்பு தந்த தொல்காப்பிய தமிழ்ச்சங்க அன்புள்ளங்களுக்கும் வருகின்ற தமிழ் தோழமைகளுக்கும் ஐயா தொல்காப்பியர் காளிப்பள்ளி அவர்களுக்கும் நன்றி. நதி என்றால் அது கங்கை, உறவென்றால் அது தங்கை, பாசமிகு உறவென்றால் அது தங்கை என்று தங்கையின் சிறப்பை எடுத்து சொன்னார். தங்கை உறவில்லை என்றால் குடும்ப உறவு சிறக்காது, அது உண்மைதான். ஒரு தங்கை இருந்து விட்டால் அந்த குடும்பம் மேன்மையாய் அடைந்துவிடும். அண்ணாவாகட்டும் அக்காவாகட்டும் எல்லோருக்கும் துணையாக இருப்பவள் தங்கை தான். அதை மிக சிறப்பாய் அழகாய் எடுத்து சொன்னார். தங்கை பாசமலர் அல்லவா, நமக்கு தெரியும் பாசமலர். உறவுகள் இன்று உன்னத வசதியால் தொலைவில் போய்கொண்டிருக்கின்றன. விவசாயமும் விருந்தாகிய உறவுகளும் சாலை வசதியால் தொலைந்து போய்விட்டன. தேடிக்கொண்டே இருக்கும் நிலையில் நாம் இருக்கின்றோம். எண்ணங்களால் உன்னத உறவுகளை அருகில் வைத்துக் கொள்வோம். நம் எண்ணங்களால் உன்னத உறவுகளை அருகில் வைத்துக் கொள்வோம். உறவுகளை மதித்து வாழ்வோம். மிக அழகாக அறுவர் கவிதைகள் என்று பார்த்தோம். ஒரு குடும்ப உறவை நாம் நினைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைந்தது. உறவுகளை நாம் உறவுகளோடு இணைந்து வாழ்கின்ற அந்த குடும்ப வாழ்க்கை மிகச்சிறந்த சமூகத்தை உருவாக்கும் இத்தகைய நல்ல கவியரங்கத்திற்கு ஏற்பாடு செய்த புலவர் காளியப்பன் ஐயா அவர்களை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.